everyone. Today we are going to discuss about cost of debt. Okay, so already previous videosல பார்த்தீங்கன்னா வந்து cost of capitalனா என்ன அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பிஸ்னஸில் அப்படின்றதும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன அப்படின்றத பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு, அது கீழே எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கீழே வரக்கூடியதான் இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு. இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட்டில் நம்ம ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஒன்று காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்ட்டுன்னு பார்ப்போம், இன்னொன்று வந்து காஸ்ட் ஆஃப் ரெடிமபிள் டெப்ட்டுன்னு பார்ப்போம். இர்ரெடிமபிள் டெப்ட்னா வந்து எப்பயுமே வந்து பிஸ்னஸில் வச்சுக்கூடிய வந்து ஃபைனான்ஸ் அந்த டிபெண்ட் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி தரவே மாட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறத தான் வந்து இர்ரெடிமபிள்னு சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்ட். ரெடிமபிள் டெப்ட் அப்படின்றது வந்து ஆஃப்டர் எ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் 5 years or 7 years or 10 or 15 years கழித்து நான் வந்து அவங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ரெடிமபிள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்ட். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்ட்டில் காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு ஒரு இது பார்ப்போம், அண்ட் காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு ரெண்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸு, காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ யூஸ்வலாக நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கேன்னு வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கேன்றது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை டினோட் பண்ணுற இது. ஓகேங்களா? ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்றதுனால காஸ்ட் ஆஃப் டெப்ட். ஸோ கே காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை டினோட் பண்ணுது, டி வந்து டெப்டை ரெஃபர் பண்ணுது, பின்றது பிஃபோர் டேக்ஸை ரெஃபர் பண்ணுறது. ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ அதோட இது வந்து ஃபார்முலா என்னன்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் பை நெட் ப்ரோசீட்ஸ். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து இதை பர்சன்டேஜில் தான் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100 பண்ணுவோம், அதனால் பர்சன்டேஜில் தான் நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம எழுதுவோம். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸோட ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் பை நெட் ப்ரோசீட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இல்லை இவ்வளோ இது வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இவ்வளோ அப்படின்னு சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கணும். அடுத்த நெட் ப்ரோசீட்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நெட் ப்ரோசீட்ஸை எப்படி வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் இஷ்யூட் அட் பார், அதாவது வந்து டிபெஞ்சர்ஸை பாரில் இஷ்யூ பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ என்னோடய ஃபார்முலா என்னென்னா ஃபேஸ் வேல்யூ மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸாக. பார், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் 3 விஷயங்கள் இருக்குது. அட் பார் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து 100 rupees அப்படின்னா இதை வந்து பார் வேல்யூ இல்லைனா ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 10,000 டிபெஞ்சர்ஸ் நான் இஷ்யூ பண்ண போகிறேன், ஒரு டிபெஞ்சரோட வந்து ரேட் வந்து 100 rupees அப்படின்னா அப்போ பார் வேல்யூ ஃபேஸ் வேல்யூன்றதே இந்த 100 தான். ஓகேங்களா? இது வந்து இஷ்யூட் அட் பார்க்கு. இதே இஷ்யூட் அட் ப்ரீமியம்னா என்னென்னா, இது கூட 10% எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஃபண்டை வந்து நான் மொபிலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூவும் தாண்டி ப்ளஸ் சர்டைன் அமௌண்ட்டை நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீமியம். ஸோ 10% ப்ரீமியம் அப்படின்வாங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், 100 ரூபான்ற இடத்துல நான் வந்து 110 ரூபான்றதை வாங்குவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ அதனோட இப்போ டிபெஞ்சர்ஸ் வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணால் அப்போ நெட் ப்ரோசீட்ஸோட ஃபார்முலா என்னவாகும்னா ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸாக. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வென் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட், டிபெஞ்சர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணனா நெட் ப்ரோசீட்ஸோட ஃபார்முலா என்ன ஆகும். இது எல்லாமே நம்ம டினாமினேட்டருக்கு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ பாரில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, இல்லை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கொஸ்டினில் நம்ம கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணாங்கன்னா நம்மளோட நெட் ப்ரோசீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் போட்டோன்னா நம்மளுக்கு நெட் ப்ரோசீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒரு சம்மில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இந்த 3 இன்ஸ்டன்ஸில் எதுக்கிட அந்த சம் வந்து ஃபாலோ ஆகுதுன்றதை பார்க்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸோட ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ அதை டினோட் பண்ணுறது கேடி. கேன்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், டெப்ட்டு ஆஃப்டர் டேக்ஸுன்றதுனால ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இப்போ அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ். ஓகேங்களா? எல்லாமே இன்ட்டு 100 பண்ணி பர்சன்டேஜில் தான் நம்ம எழுதுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் டிவைடட்
டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸா. ஸோ நம்மளுக்கு டேக்ஸ்ன்னு ஒரு பர்சன்டேஜ் 40%, 50% அந்த மாதிரி சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் 40% எவ்வளோ, 50% எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு நெட் ப்ரொசீட்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த நெட் ப்ரொசீட்ஸை நம்ம வந்து இங்கே வந்து அதே அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் பை நெட் ப்ரொசீட்ஸ் பண்ணால் எனக்கு காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்த ஹெட்டிங் என்னென்னா, காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு கீழே காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்ட்டு கீழே பிஃபோர் டேக்ஸு ஆஃப்டர் டேக்ஸு எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அண்ட் நெட் ப்ரொசீட்ஸ் எப்படி வந்து வேரியஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி வந்து நெட் ப்ரொசீட்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் மூலமாக எப்படி வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு இர்ரெடிமபிள் டெப்ட்டு issued at பார்க்கு எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் இர்ரெடிமபிள் டெப்ட்டு issued at par. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா issued at par அவங்க எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க மாட்டாங்க கொஸ்டினில். இந்த மாதிரி issued at பார்லாம் ஹெட்டிங் இருக்காது. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்தாலும் இங்கே பார்லேவா இல்லை ப்ரீமியமா இல்லை டிஸ்கவுண்ட்டா அப்படின்றத கொஸ்டினில் உள்ள நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜானகி லிமிடெட் issued 12,000 10% debentures of ₹100 each at par. ஓகேங்களா. தி tax rate is 50%. calculate before tax and after tax cost of debt. ஸோ ரெண்டுமே இதில் கால்குலேட் பண்ணோம். காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸு, காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சு எப்படி கால்குலேட் பண்ணோம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செம்ம ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 12,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு டிபெஞ்சர்ஸோட இது பார் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ஈச். ஓகேங்களா. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த டிபெஞ்சர்ஸ்க்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டா. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா 10% தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் ரேட் எவ்வளோனா 50%. ஸோ இந்த ப்ராப்ளமே எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு பிஃபோர் டேக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு பிஃபோர் டேக்ஸ். ஸோ நம்மளோட ஹெட்டிங் எழுதிக்கிட்டேன். காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்ட்டு இஷ்யூட் அட் பாரில் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, ஸோ மொத்தமாக அவங்க எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,000 டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ 12,000 டிபெஞ்சர்ஸ் இன்ட்டு ₹100 ஈச். ஓகேங்களா. ஸோ 12,000 டிபெஞ்சர்ஸ் இன்ட்டு ₹100 ஈச் பண்ணிங்கன்னா எவ்வளோ ருப்பீஸ்க்கு அவங்க வந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஸோ 12,000 இன்ட்டு 100 அதுதான் இது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே டிபெஞ்சர்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்களா இந்த 10%, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் 10 டிவைடட் பை 100 போடுறேன். ஸோ 10 டிவைடட் பை 100 போட்டோன்னே எனக்கு எவ்வளோ வருது இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 வருது. ஓகேங்களா. ஸோ 1,20,000 வந்துருச்சு. ஸோ இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட். ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளோட ஃபார்முலா என்ன, இன்ட்ரெஸ்ட் பை நெட் ப்ரொசீட்ஸ். இன்ட்ரெஸ்ட்டு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன கால்குலேட் பண்ணோம், நெட் ப்ரொசீட்ஸை கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நெட் ப்ரொசீட்ஸோட இஷ்யூட் அட் பார்க்கு என்ன ஃபார்முலான்றதை பாருங்கள். ஸோ பார்க்கும்போது ஃபேஸ் வேல்யூ மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் அதோட ஃபார்முலா. ஸோ ஃபேஸ் வேல்யூ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 இன்ட்டு 100, அதாவது 12,000 டிபெஞ்சர்ஸ் இன்ட்டு ₹100 ஈச்சுன்றதுனால என்னோடய ஃபேஸ் வேல்யூ என்ன ஆகுதுன்னா 12 lakh ஆகுது. 12,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 12 lakh வரும். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் நான் வந்து 0ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 12 lakh மைனஸ் 0 போட்டிங்கன்னா 12 lakh வரும். அதான் நம்மளோட நெட் ப்ரொசீட்ஸா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் போடுறேன். ஸோ அதோட ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்ட்டு 100. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 1,20,000, நெட் ப்ரொசீட்ஸ் 12 lakh. ஸோ இன்ட்டு 100ன்னு போடும்போது எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னா 10% வருது. இதுதான் என்னோட காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸும் கேட்டிருக்காங்க. இது வந்து பிஃபோர் டேக்ஸு ஆஃப்டர் டேக்ஸ் போடணும். ஸோ ஆஃப்டர் டேக்ஸோட ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ இப்படி டினோட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் பை நெட் ப்ரொசீட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 1,20,000. ஸோ அந்த 1,20,000 எழுதிக்கிறேன். அண்ட் டேக்ஸ் பர்சன்டேஜ் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டேக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50%-ஐ நான் வந்து
எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 50% நான் எதில் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1,20,000ல் 50% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 1,20,000 இன்ட்டு 50/100 போட்டோன்னா எனக்கு 60,000 வருது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த டேக்ஸையும் நான் மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த 60,000க்கு பேர் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் தான் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்றுத்தை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஆஃப்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ? 60,000. இப்போ காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் பை நெட் ப்ரோசீட்ஸ். இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் எவ்வளோ? 60,000. ஓகேங்களா? நெட் ப்ரோசீட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ புதுசாக நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 12 lakh தான் வந்து நம்மளோட நெட் ப்ரோசீட்ஸ். ஸோ 60,000 டிவைடட் பை 12 lakh இன்ட்டு 100 பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வரும்னா 5% வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா ஸோ காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்ட்டு கீழே எப்படி வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு பிஃபோர் டேக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். வென் டிபெஞ்சர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் பார். இஷ்யூட் அட் பார்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ வந்து இஷ்யூட் அட் பாரில் எப்படி வந்து ரெண்டுத்தையும் வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.